அருமை மகனே, அதா காலம் பதில் சொல்லட்டும். உன் பேச்சுக்கள் காற்றில் கலந்திருக்கிறது. உன் சேவைகள் இதயங்களில் வீற்றிருக்கிறது. உனக்கு காலம் பதில் சொல்லும். உனக்கு காலம் நீதி செய்யும். உனக்கு அமைச்சு கொடுக்க கூடாதென்று ஹக்கீமும் அவரின் எம்பிக்களும் பின் கதவால் மஹிந்தவிடமும் கோட்டாவிடமும் ரணிலிடமும் வேண்டி நின்றார்கள். நீ பொருட்படுத்தவில்லை. உன்னை புறந்தள்ளுமாறு நயவஞ்சகர்கள் வேண்டி நின்றார்கள். ஆனாலும் அல்லாஹ் உன்னை கைவிடவில்லை. ஆனாலும் அல்லாஹ் உன்னை புறந்தள்ளவில்லை. நீ நெஞ்சை நிமிர்த்தி நியாயங்களுக்காக பேசினாய். அரக்கர்களின் முன்னால் தைரியமாக போரிட்டாய். இருந்தாலும் அவர்கள் அதை மறுத்தார்கள். நியாயத்திற்காக, சமூகத்திற்காக நீ போராடியதை ஒருபோதும் விளம்பரம் செய்யவில்லை. யாரிடமும் கொமிஷன் வாங்கியதில்லை. யாரின் பணத்துக்கும் விலை போனதில்லை. உனக்கு காலம் நீதி செய்யும். உன்னை அழிக்க உன் ஊரில் தயார் செய்யப்பட்ட நயவஞ்சக கும்பல் உனக்கு சேறு பூச துவங்கியது. இன்று நேற்றல்ல. இருந்தாலும் காலம் உனக்கு நீதி செய்யும். இந்த சமூகம் ஏமாந்து கொண்டே இருக்கிறது. உன்னை உன் அருமையை வேண்டுமென்றே மறைக்கிறார்கள். இருந்தாலும் காலம் நீதி செய்யும்.